இல்ல மேம் என்ன போட்டோம் டீம் ஏ டீம் பி பிரிஞ்சுட்டாங்க. ஸோ மேம் வந்து டீம் ஏல இருக்காங்க இப்போ அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரிவினை இருந்ததா மேம் உண்மையாலே அங்க? டீம் ஏ டீம் பி அப்படின்லாம் அதெல்லாம் நீங்கள் பண்ண பிரிவினை, நாங்களாம் ஒன்றும் பண்ணல. ஓகே. ஏன் கொஞ்சம் இருந்தது ஃபேவரேட்ஸ்ன்னா அப்போ அவங்க வந்து யாரோட ஜெல் ஆகுதோ அவங்களோட அவங்க இருந்தாங்க, சில பேர் இருந்தாங்க. பட் நான் எல்லாரோடையும் பேசிட்டு தான் இருந்தேன். ஆமா நீங்க எந்த டீம்லயும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டீங்க, அது எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு கரெக்டா. டீம் ஏ டீம் பி லைட்டா இருந்துச்சு. இல்லை டீம் பி கன்ஃபார்மாக இருந்துச்சு. டீம் ஏ வந்து எல்லாரோடையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகே. டீம் பி வந்து வாலண்டியர்லி அவங்க வந்து ஏன்னா அந்த ஹோல் BB7 கண்டஸ்டன்ஸில் வந்து டீம் பிவோட அவங்களுடைய மென்டாலிட்டி ப்ளஸ் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு விஷயத்தில் ஒருத்தரை பற்றி பேசுறது எல்லா விதத்துலையுமே அவங்க ஜெல் ஆகிட்டாங்க. அப்படியே இங்கே டீம் ஏல வந்து நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒப்பீனியன் இருந்துச்சு, அவங்களுக்குன்னு ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு. அவங்களே இன்னும் இந்த டீம் பியில் யாராவது ஒருத்தர் பேசும்போது ஒரு வேறு மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பட் டீம் பியில் ஃபிக்ஸ்டாக இருந்தாங்க, அவங்க மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை எதுவுமே. இப்படி தான் அதுதான் அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, நாங்கள் தான் கரெக்டு அந்த மாதிரி இருந்தாங்க. ஷோக்காகலாம் மாற்றிங்க இப்படி தான் எங்களுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஒரு வன்மத்தோடயே இருந்தாங்க மேம் யாராவது? இந்த வன்மன்ற வேர்டு வந்து ஆக்சுவலி BB7 வந்ததுக்கப்புறம் நீங்களாம் சொல்லி தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்படியா? ஆமாம். இப்போது முக்கியமானது பார்த்துக்கோ, இந்த மாதிரி வந்து காரமான கேள்விகள் கேட்கறதுனால இதை ஸ்வீட்டாக இது கொஞ்சம் போட்டுப்போம். ஓகே. சமையல்லே தத்துவங்க. அண்ட் பிக் பாஸ் கொண்டாட்டம்லேயே சாரி தேங்க்ஸ் சவுண்ட் வரும்போது விசித்ரா அவர்கள் தினேஷ் அவர்கள்ட்ட சாரி கேட்டாங்க அப்படின்றது தான் டாப்பிக்காக போயிட்டு இருந்தது மேம். அது எப்படி மேம் எலியும் பூனையாக இருந்துட்டு திடீர்னு வந்து இல்லை நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுதான் அப்படின்னு ஒரு தாட் வருதுல்ல, என்ன மேம் ஆச்சாங்க? வாட்ஸ் யுவர் மைண்ட் செட்? ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. இட் வாஸ் ஃபார் ஸோ மெனி பர்சன்ஸ் இதை வந்து ஒரு மாதிரி ஒரு ராங் கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய இதில் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. நம்ம வந்து என்னுடைய ஃபேன்ஸ் ஆக்சுவலி தே வேர் வெரி அன்ஹாப்பி வை யூ ஆஸ்ட் சாரி. ஓ நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா? நான் நியூட்ரல், நான் எதுவுமே சொல்லல. எனக்கு சும்மா பிடிக்கும். அது வந்துருச்சுல, ரெக்கார்ட் ஆயிடுச்சா? சொன்னதுல மாட்னியா? அப்புறம் ஏன் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அதை கட் பண்ணாம போடுங்கப்பா. இல்ல மேம் இருந்தாலும் சொல்லுங்க. அந்த சாரி தேங்க்யூ இது வந்து ஜென்ரலி எதுக்காக வந்து அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ ஃபெல்ட் இட் இஸ் ஃபார் ஒரு குட் ரீசனுக்காக. நம்ம வந்து ஒரு ஷோ அதில் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இதெல்லாம் முடிஞ்சு நம்ம வெளியில் வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறமும் மீடியா அதை இன்னும் வந்து போக் பண்ணிக்கிட்டு ரத்த கலரி ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நீ என்ன நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறேன். அண்ட் தெரிஞ்சோ தெரியாமலோ வி ஆல்சோ கெட் இன் டு தட் இது கேட்க நம்ம என்ன ஆகுதுன்னா அந்த கடுப்பு அந்த ப்ளஸ் அந்த சில கசப்பான விஷயங்கள் நம்மள என்ன பண்ணோம்னா நம்மளை வந்து பேச வச்சிடும். தட் வாஸ் நாட் ஆக்சுவலி கம்ப்ளீட்டிங். வி ஆல் ஹாவ் அ பர்சனல் லைஃப். நானும் எனக்கும் வந்து பர்சனல் லைஃப் இருக்குது. ஈவன் தினேஷ் ஹேஸ் அன் பர்சனல் லைஃப். எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃபுக்கு போகணும். இது வந்து ஒரு 3 மாதம் நம்ம ஒரு கேமுக்காக நம்ம இருந்தோம். அங்கே என்ன நடந்ததுன்றது நம்ம கையில் கிடையாது. நம்ம வந்து பண்ணியாச்சு, வெளியில் வந்தாச்சு. தேங்க்ஃபுல்லி கிரேட்ஃபுல்லி ஐ கேம் அவுட் வித் அ குட் நேம். ஆனால் என்னோட இதில் வந்து என்னை வந்து போக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த இஷ்யூ வச்சே தான் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள்னால் என்ன ஐ வில் சே 100% பீப்புள் என்னை வந்து லவ் பண்ணாங்கன்னா அதில் வந்து ஒரு 10% 15% பீப்புள் இதை ஒரு நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐ வாண்டட் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் தட். அதனால் எனக்கு நிறைய திட்டு கிடச்சிச்சு வேறு. எதுக்கு நீங்கள் பண்ணீங்க, அப்போ உங்களுக்காக சண்டை போட்டோம்ல, நீங்கள் வந்து உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ ஆர்கியூ பண்ணியிருக்கோம், உங்களுக்காக எவ்வளோ வாதாடி இருக்கோம், உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்ட ஃபேன்ஸ் நிறைய. அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஒரு விஷயம் கம்மி ஆகுது, ஒரு 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 வார்த்தைகளால் ஒரு பெரிய விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஒரு சாரி, தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிறது வந்து 3 வேர்டு வந்து ஒரு மந்திரம், தாரக மந்திரம். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் வேர்ட். அது வந்து சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது, சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது. நான் வந்து கண்டினியூஸ் பிக் பாஸில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் அது ரொம்ப அந்த இது வச்சுக்காதீங்க. நீங்கள் சொல்கிறீங்களே வாட் இஸ் தட் வேர்ட் கால்டு வன்மம் ஆர் வாட் எவர், தட் இஸ் கீப் ஆன் தேர். இங்கேயும் வந்து நீங்கள் இந்த கொஸ்டின் தான் கேட்குறீங்க, இது எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. மேம் மக்கள் அதை கேட்குறாங்க மேம் பதில். அப்போ ஆப்வியஸாக அவங்க வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றது தான் ஒரு. எனக்கு வந்து என்னுடைய ஃபேன்ஸோட பீஸும் ரொம்ப முக்கியம். வென் தே ஆர் கோயிங் இன் ஆர்கியூவிங் வந்து இப்போ ஒரு விஷயம் எனக்கு எதிராக ஒன்று நடக்குது அப்படின்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஆர்கியூ பண்ணும்போது அவங்கள அட்டாக் பண்ணி திரும்பவும் ஒரு கமெண்ட்ஸ் வரும்போது ஐ ஃபீல் பேட். ஏன்னா அவங்களுக்கும் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. தே ஆல்சோ ஹேவ் டு கெட் பேக் டு தேர் லைஃப். திரும்ப அவங்களும் அதே இதுலேயே இருக்கிறது, அந்த டாக்ஸிக்காக இருந்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு
ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபினிஷ் திஸ். ஓகே. இதனால் வந்து என்னோட செல்வாக்கு ஒன்றும் கம்மி ஆகலைங்க. என்னோட செல்வாக்கு நல்லா தான் இருக்குது. பரவாயில்லையே இப்போ சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் த சிக்கன் இஸ் டன். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் இது. ஓகே. சி இயர் இந்த மேலே இந்த மாதிரி வந்துருச்சா? ஆமாம், அவ்வளோதான். ஆமாம், குக்கான மாதிரியா? குக்கான மாதிரி. இதே சாஃப்ட் அதை பாருங்க, பாருங்க இது பாருங்க. இந்த பீஸ் இப்படி கட் பண்ண அப்படி வருது பாருங்க. தட் மீன்ஸ் த சிக்கன் இஸ் டன். பட் யார் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நான் சொன்னேனே, நான் வந்து யாரெல்லாம் வர யுகேந்திரன் வரல. ஆமாம்.